என் செல்ல தங்கம், உன் மாமியார் வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து இறங்கும் போது எவ்வளவு கம்பீரமா வந்து இறங்குன. எப்ப காத்தடைச்ச பலுன காத்த உருவனா எப்படி பொசுக்குன்னு போய் கிடக்கும் அந்த மாதிரி கிடக்கியம்மா. இல்ல என் நேரம்மா, என் நேரம். அந்த படுமாவி அதான் மருமா என் காத்த பிடிங்கி விட்டுட்டாளே. என்ன கொஞ்சம் கட்டில கை தாங்கல படுக்க வையுமா. பசங்கிட்ட ஆப்ல இப்படி அடிச்சு போட்டாளே. மக்களே சீக்கிரமே உன்னை சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புதே. உன்னை சரி பண்ணி அனுப்பலன்னா உன் மாமியாரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு ஆடு ஆடுன்னு ஆடி போடுவா. அவகிட்ட பேச யாரால கழியும்? ஆமாம்மா, அந்த வெள்ளி கிட்ட பேச முடியாது. அவ வாயில யாரால உழ முடியும்? எப்படியாவது என்ன சரி பண்ணி அனுப்பிருமா. நாளைக்கு என்ன ஊரை பார்த்து ஓடிருதே. கவலைப்படாத மக்களே, வெண்ணி உத்தரம் கொடுத்தா எல்லாம் சரியா போயிரும். மீன் தின்னதுக்கு வந்து சோதனையா? எம்மா எப்பா, ஏன்டா அங்க வந்த நாய் போச்சு கடவுளே. எப்பா பாப்பா ஐயா, ஏன் சின்ன பொண்ணு இப்படி உன் நாத்தனாக்காரிய போட்டு ஆடி ஆடி நாடி பின்னி எடுத்துட்ட? ஆமா சின்ன பொண்ணு, நடந்து போகும்போதே பார்க்க பாவமா இருந்து பாத்துக்க. ஒரு மாதிரில குறுக்க சரிச்சில நடந்து போனா. என்ன ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டேடா? இக்க நான் எனக்கு செய்வேன்? நான் என்ன வேணுக்குன்னு அடிச்சு நொறுக்குன மாதிரி பேசிட்டு இருக்கியா? அவ்வளவு மீனி தின்னு போட்டு முள்ளு தொண்டைக்குள்ள சிக்கிக்கிட்டு என்ன பாடுபட்டு நடந்தான் பாத்தீங்களா? இக்க மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வரதெல்லாம் சரிதாங்க. வந்தா 2 நாள் விருந்து மருந்து 3 நாளுங்கிற மாதிரி பேசாப்புல போனோம். அது இல்லாம இங்கே பழிகடையா படுத்து கிடந்தா என்னக்க நியாயம்? ஏக்கா அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்க சரி, இங்க இருக்க தூரும்பா அங்கன தள்ளி வைக்க மாட்டேக்காக்கா. ஏக்க என்ன பாடுபடுத்த தெரியுமாக்கா? இருந்த இடத்துலயே மூக்கு முட்டு தின்னுக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்களா மீனை தின்னுட்டு படுத்துன பாட. நீங்களே பாத்தல எவ்வளவு முள்ளுன்னு அடிச்சு அடியில அவ்வளவு கக்கிட்டான். ஏக்கா இதை கொண்டு ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவளை ஐசியூல கொண்டு போட்டிருப்பாங்க, ஏகப்பட்ட பில்ல போட்டு தீட்டி இருப்பாங்க. நான் எங்க இருந்து கொடுப்பேன்? என் மாப்பிள்ள எங்க இருந்து கொடுப்பாரு? ஆமா சின்ன பொண்ணே, நீ சொல்லதும் சரிதான். இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் நீ தீந்த. உன் துட்டெல்லாம் காலியாகி நடுத்தருக்கு வந்திருப்ப. எங்க வீட்டுக்காரு 1 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டிருக்காரு. நேத்தே சீட்டு விழுந்துட்டான். இன்னைக்கு வரும்போது ரூபாயை கொண்டு வருவேன்னாரு. நான் மட்டும் ஆஸ்பத்திரி போயிருந்தா அந்த ரூபாயை அப்படியே கட்டிட்டு தலையில துண்டை போட்டுட்டு வந்துருக்க வேண்டியதான். சரி, நடந்தது நடந்து போச்சு. சரி, நேராயிட்டுல வீட்டுக்கு போ. வினை உட்கார்ந்துருந்தா சரி வருமா? சவத்தை வீட்டுக்கு போவதுக்கே விருப்பம் இல்ல. எப்படி வீட்டுக்கு போய் தானே ஆகணும் சின்ன பொண்ணு. வினை இருக்க முடியுமா? நான் வேணா கூட வரட்டா? வேண்டாம் சிம்ரன், நான் போயிருவேன். சின்ன பொண்ணு, வீட்டுல பால் இருக்கு, காப்பி எதுவும் போட்டு தரட்டாட்டி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கோ, கிளம்ப வேண்டியதான். யாத்தாடியோ, என் மாமியாரி வந்துட்டாலே, எங்க இருந்து வராள? சிம்ரன், என் மாமியாரிக்கு விஷயம் தெரிஞ்சிட்டு போல இருக்கு. அதான் இப்படி யோசிச்சு நின்னுட்டு இருக்கு. என்னடி புஷ்பா, உன் தோஸ்து போறாள? அவன் நாத்தனாக்காரிய அடிச்சு தொங்க விட்டு தோலை உரிச்சு எடுத்துறாளா? அப்படியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ இப்ப போனால உங்க எதிர்த்தாப்புல தானே போனா. அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டியதானே. எம்மாடியோ, அவ யாரு செல்ல தைக்கு மருமோல்ல. ஏ அம்மா, அவகிட்ட வாயை கொடுத்து நான் வம்ப விலைக்கு வாங்குறதுக்கா? எனக்கு எதுக்கு? சோத்த பொங்கனையே குழம்ப வச்சியா? எல்லாம் வச்சாச்சு, போய் சாப்பிடுங்க போங்க. அது நல்லா வாயில பூச்சி மாதிரி பேசாம நிப்பா. இன்னைக்கு என்ன வாய்க்கு வாய் ஏத்தி பேசிட்டு இருக்கா? இன்னைக்கு வாயை வீட்ட கொடுத்துடப்படாது. வாயை கொடுத்தோம் இன்னைக்கு சின்ன பொண்ணுக்கு நாத்தனாக்கு நடந்த கெதிதான் நமக்கும் தலையில கட்டி தொங்க விட்டுருவா. உள்ள சோத்த தின்னு போட்டு பேசாம தூங்கிட வேண்டியதா. புஷ்பாக்க கவனிச்சியா? உன் மாமியார் என்னைக்கு உங்ககிட்ட சண்டைக்கு நின்னுட்டு இருப்பா. இன்னைக்கு அமைதி அப்படியே சொன்னோன்னு பேசாம போயிட்டா பத்தியா? நடந்த கதையெல்லாம் கேட்டிருப்பா. நமக்கும் இந்த கதிதான் அப்படின்னு நினைச்சுதான் ஓடிட்டா. ஆமா சிம்ரா, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓடிட்டு கிளவி. சரி புஷ்பாக்கோ, நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு. மக்களே கமுந்தடிச்சு பாடு. எவ்வளோ பார்த்து வை சுட்டுறாமம்மா. எத்தனையோ பேரு ஊர் உலகத்துல அம்மா வீட்டுக்கு வரலையா? நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தின்னு போட்டு போகாதானே செய்தாலும் நல்ல. ஆனா உனக்கு மட்டும் ஏதா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. அதே இடத்துல தான் ரொம்ப அடிபட்டிருக்கீங்க. அப்பா அடுத்த நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. எம்மா, உன் மருமகாரி வந்துட்டாளா? எடி, அவன் வீட்டுக்கு வந்தா என்ன, வராம போனா என்ன? அவளை பத்தி இப்ப எதுக்கிட்டு பேசுத? பேசாம இருடி. அதுவும் சரிதாம்மா. எம்மா, அன்னை சீட்டு பணம் நேத்தே புடிச்சிட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு ரூபாயை கொண்டு வருவேன் இருக்கான். அட ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. இந்த கலைவரத்துல அதை மறந்துட்டேனே. எம்மா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. நீ அன்னைக்கு முன்னால முந்திக்க, அவ்வளவுதான் நான் சொல்லி போட்டேன். அண்ணன் கிட்ட என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி தலைய வளைய கெட்டி அவனை எப்படியாவது துட்ட வாங்கி விடு. புக்குல உன் பேர்ல போட்டு வச்சுக்க. அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன். பாத்துக்கோ. என் செல்லம் அவளே, உங்க அன்னிக்காரி அடிச்ச அடியில மூளை கலக்கி அப்படியே முட்டை ஆம்லேட் ஆயிருக்குன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல மக்களே, உன் மூளை இதை விட பல மடங்கு சுறுசுறுப்பா இப்ப வேலை செய்யுது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏம்மா, அன்னிக்காரி வாரான்னு நினைக்கேன். அவகிட்ட வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கிடாத. எதம் விதமா பார்த்து எடுத்து நடந்துக்கோ. கொடுத்துருவனா அந்த செல்ல தாயி வாயை கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அமைதியா இருந்து காரிட்டு
ஒண்ணில்ல மர்மோல அந்த பயம் இருக்கட்டும். எப்படி சூப்பர் மணி. இப்படியே கண்டினியூ பண்ணிக்க. சின்ன பொண்ணு எம்மா அண்ணன் வந்துட்டான். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என் தங்க மொபளே, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீ பேசாம இரு, என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. அட வந்துருச்சு, தொட்டுதான் வந்துருச்சு. எங்க அம்மைக்கு குசும்பு கொஞ்ச நஞ்ச இல்ல. ஏகப்பட்டது இருக்கு. சின்ன பொண்ணு, சின்னம்மா எங்க இருக்க? சின்னுமா மண்ணுமா பியார முழுசா கூப்பிட்டா என்ன சின்ன பொண்ணுன்னு? இவனுக்கு என்ன வாயா வலிச்சு போயிரும்? எல்லாம் இவன் கொடுக்கக்கூடிய இலக்காரம் தான். அதுலதானே அவ இப்படி துள்ளிட்டு தெரியுதா? எப்படி இன்னைக்கு தொட்ட கையில வாங்கி விடணும். இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டியா ஆபீஸ்ல இருந்து? சின்ன பொண்ணு, நான் தான் காலையில சொல்லிட்டு போனோம்ல, சீட்டு பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அதான் ஆபீஸ்ல அரை நாள் லீவ் போட்டுட்டு சீட்டு பணத்தையும் கையோட வாங்கிட்டு அந்தால வந்துட்டேன் பாத்துக்க. சரிங்க, சாப்பிடுறீங்களாங்க? சொரவிக்கிட்டா? வேண்டாம் சின்ன பொண்ணு, எங்க ஆபீஸ்ல ஒருத்தங்களுக்கு பர்த்டே பார்ட்டி என் ஃப்ரெண்டுக்கு. அதனால அவன் அங்கேயே சாப்பாடு வாங்கி தந்துட்டான் பாத்துக்க. அங்கேயே சாப்பிட்டுட்டேன். நல்ல வேலைங்க, உங்க தங்கச்சி பண்ண கூத்துல எங்க மீன் குழம்பும் இல்ல, வெறும் சோறு தான் இருக்கு. நான் ரசம் தான் வச்சு முட்டை ஆம்லேட் போட்டு தரலாம்னு நினைச்சேன். ஏன் சின்ன பொண்ணு, மீன் அவ்வளவு தின்னு போட்டாலோ? ஆமா, அந்த கூத்தையும் கேக்கிய தெருவே நாரி போச்சு. சரி விடு, அவ குணம் தான் உனக்கு தெரியும்ல, விட்டு தள்ளு அவளை. இந்த வாங்கிக்க, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஆப்பிள் ஆரஞ்சுலாம் இருக்கு. எங்க அம்மா வேற சொன்னாலும் கேட்க மாட்டா. அங்க போய் ஒட்டு கேட்டு நின்னுட்டு இருக்கா. இதெல்லாம் தேவையா? அவ காதுலயே வந்து அடிக்க போறா. நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. எம்மா ஏடி யாபட்டி சும்மா இருக்க மாட்டியா? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல, இப்ப வந்து நம்மாம்பா. எம்மா அன்னிக்காரி கோணம் உனக்கு தெரியும்ல? கோவப்பட்டு அடிச்சு போட போறா. மண்டையை பேத்துருவா அப்புறம். ஆமா பேப்பா. மக்களே, உங்க அன்னிக்காரிக்கு பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்து கொடுக்கா. அப்ப நமக்கு வாங்கிட்டு வந்திருப்பா. எனக்கு இன்னொரு பைய இருக்கு, அத வகையில குடுக்கல. நான் பாத்துட்டேன். திருந்தாத ஜென்மா. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த செய்ய? மெதுவா அமைதியா இருந்து துட்ட மட்டும் வாங்கு. பழம் பாயாசம்னு சொல்லி தெரியாத. ஆட பாட்டி வேலை என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டோம். முழுசும் ஒட்டு கேட்கலனா என் மூஞ்சே வெடிச்சிரும். என்னன்னு பாட்டு சவத்த ஒண்ணு சொல்லுதுக்கு இல்ல. இந்த சின்ன பொண்ணு என்னாச்சு? வாயை பிளந்துட்டு நிக்க. என்னன்னு தெரியலையே. ஏம்மா எல்லாமே போச்சு. என் தலைமையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டா அவங்க அண்ணகாரே. துட்டை கொண்டு உங்க அண்ணிக்காரிட்ட கொடுத்துட்டா. இனி நான் என்ன செய்வேன்? இவ்வளவுதானா? நானும் என்னவோ யாதோன்னு பயந்துகிட்டேன். சை, அவடி உனக்கு அப்படிதான் இருக்கும். எம்மா பொறுமையா இரு. என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்புல முடிவெடு. அதுவும் சரிதான். சின்ன பொண்ணு, சீட்டு பணம் உன் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்க. வேண்டங்க, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுனா சண்டைக்கு வருவோம். போன தடவைலாம் சீட்டு பணம் எடுத்து எங்க அம்மிட்ட தானே கொடுத்தேன். நீ வச்சுக்க அந்த தடவை, ஒன்னும் சொல்ல மாட்டா. வேண்டங்க, வீட்டுல ஏற்கனவே பிரச்சனை ஓடிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க வேற பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். தலைச்சிறையா இருங்க. அடியே நாபத்த மவளை கேட்டியா? உங்க அண்ணிக்காரி என்ன சொன்னான்னு? எம்மா இப்படி நடக்கணும் நான் நினைக்கவே இல்லையப்பா. என் கனவுல கூட நினைக்கலையே. என் செல்ல தங்கம், பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி என் வாயில உழப்போகுது. எம்மா அண்ணி கொஞ்சம் நல்லவளாத்தம்மா இருக்கா. பின்ன என் மருமவ ரொம்ப ரொம்ப நல்லவா. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவதான் என் மருமவா. பாப்போம் இது எத்தனை நாளைக்குன்னு. 1 லட்சம். அப்போ உனக்கு வேண்டாம்னா எங்க அம்மிட்டையும் கொடுக்கல, என் அக்கௌண்ட்ல போட்டு வைக்க, தேவைக்கு எடுத்துக்கலாம். அட பாவி மவன, என் இருதயத்தை சுக்கா நொறுக்கி தள்ளிட்டிய. எம்மா வாய பொளக்காத. அண்ணி கையில போனா திரும்பி வராது. அண்ணன் கையில தானே இருக்கு. எப்படியாவது வாங்கிடலாம். வெளியே வருவாம்ல, எப்படியாவது ஒரு சீனை போட்டுரு. அப்படியா? சரி. எம்மா அண்ணன் வாரம் போல இருக்கு. சின்ன பொண்ணு, எங்க அம்மைக்கு மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை கொடுத்துருந்துருது என்ன? சரிங்க. என் அக்கௌண்ட்ல இருந்தானே, அவர் அக்கௌண்ட்ல இருந்தானே, எல்லாம் நமக்குள்ளது தானே. ஏமா இந்தம்மா மிச்சர் உனக்கு பிடிக்கும்ல, வாங்கிட்டு வந்தேன். மிச்சர் அதை தின்னு போட்டு நான் வாய் பேசாம ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதென்ன ஆரம்பிக்கலே நினைச்சு ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பமே அமர்க்களம் தான். ஏமா கோவப்படுத? உனக்கு மிச்சர் பிடிக்கும்ல, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். எனக்கு என்ன வேணும்? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா, சீட்டு பணம் வாங்கிட்டு வந்தியா? ஆமாமா, வாங்கிட்டு வந்தேன். என் கையில தான் இருக்கு. அதை தர வேண்டியதானே? எதுக்கு இந்த மிச்சர்? 10 ரூபாய்க்குள்ள மிச்சரு? 10 ரூபாய்க்குள்ள மிச்சரா? 10 ரூபாய்க்கு யார் மிச்சர் கொடுக்கா? என்னை நான் சொல்லுதேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. இந்த வயசான காலத்துல அம்மா கையிலயும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து வைக்க வேண்டியதானே. அவளும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பல்ல. என்னமா தங்கச்சி சொல்லுத? அதானே கேட்டேன். எம்மா யாமா இப்படி நெஞ்சில அடி அடிச்சிட்டு கிடக்க? நெஞ்சு வெடிச்சிடாம சும்மா கிட. அடி பாடி இவள என்னடி நினைச்சிட்டு இருக்க? அடியெல்லாம் இடி மாதிரி விழுந்து நினைச்சிட்டு இருக்கியோ? அதெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட். சும்மா கைய வச்சு அப்படியே தடை விட்ட மாதிரி விட்டுட்டு இருக்கேன். நீ வேற பைத்தியக்காரி, சும்மா கடை. உங்க அண்ணன் அப்பதான் மனசு இறங்குவான். எப்படிமா இப்படி எல்லாம் நடிக்க? பேசாம ஒம்போக்குல இரு. என்ன நடக்குன்னு மட்டும் கண்ணை வச்சு முழிச்சு பாரு.
ராம்பத்த மாவனே சின்ன தோற காலு பைசா கையில இல்லாம கண்ணு கலங்குதையா, 1 ரூபா துட்டு இல்லாம என் கட்டையும் வேகாதையா. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. எங்க அம்மா நடிக்கிற நடிப்புல எங்க அம்மைக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். மாளாதம்மா, கவலைப்படாதம்மா, வகையில துட்டு தர இந்த தாரை இப்போ வச்சுக்க. அதுக்கு தான் இவ்வளவு டிராமா ஆகுமா? சரி. எம்மா கையில துட்ட வாங்கிட்டியா? நான் யாரு? செல்ல தாய்க்கு மாவ ராதிகா இல்ல? இருக்கட்டும், 25,000 கொத்திட்டு போயிருந்தேன் இப்போ. ஏமா பத்திரமா வச்சுக்க. நான்லாம் சொல்லியே தரணும், நீ பத்திரமா தான் வச்சுக்கிடுவ. எம்மா என்ன மவளே, என் செல்ல தங்கம் சொல்லு. எம்மா அது வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். என்கிட்டே வா, இந்த செல்ல தாய்கிட்டே வா, பாதி பணத்தை அடிச்சிட்டு போலான்னு இதுக்கு முன்னாலே நீ ஐடியா போட்டிருப்ப. எனக்கு தெரியாதாக்கோ? ஒரு நிமிஷம் இரி மக்களே, அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன். சரிம்மா. ஐயா சின்னத்தோர ராசா, என்ன சுத்தி ஒரு கரை யான் சுத்திக்கிட்டே வருது பாத்துக்க. இந்த பணத்தை திடீர்னு அரிச்சாலும் அரிச்சு போடுவோம். அதனால இந்த பணத்தை என் பேக்கு அக்கௌண்ட் இருக்கு பாத்தியா, என் புக்கு, என் பேர்ல செல்ல தாய்ங்கிற பேர்ல, அந்த பேர்ல கொண்டு போட்டுட்டு வந்துறான். ராதிகா, உனக்கு என்னமாச்சு? ஏன் தலை சுத்துதோ? அது வேற ஒண்ணு இல்ல மருமோல, அவளுக்கு இந்த மிச்சரை குடுக்கலன்னு கோவம். நான் ஒத்தையில தின்னு போனே நினைச்சிருப்பா, அதான் ஒரு மாதிரி மயங்கி போய் உட்காந்துருக்கா. அடப்பாவி, மிச்சர் குடுக்கலன்னு கோவமா? சரிம்மா, உன் பேர்ல உன் அக்கவுண்ட்ல போட்டு வந்துருது. இந்தம்மா தங்கச்சி கோவப்படாத, மிச்சர் வாங்கிக்கோ. எல்லா மிச்சரையும் நீனே தின்னுக்கோ. என்ன? ஆமா மக்களே, எனக்கெல்லாம் மிச்சர் வேண்டாம், நீனே தின்னு. அவ்வளத்தையும் நீனே தின்னுக்கோ. சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. என்ன